யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தங்களை தியானித்து கொண்டே இருக்கிறோம். இந்த வருஷத்தில் 1000 காரியங்கள் நடந்தாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். எதையும் நினச்சி கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. கவலைகள் வரும், சோர்வுகள் வரும், மன தளர்ச்சிகள் வரும். ஆனால் மடங்கி விடாதிருங்கள். சோர்ந்து உங்களுடைய பலன் குன்றி போகிற அளவுக்கு மடங்கி விடாதிருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்தவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக இந்த மாதத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலேயும். இதுவரை அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உனக்கு துணையாய் நின்று உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னார். உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த 4வது மாதம் நீ என்னோடு கூட இருக்கிறாயா, என்னோடு கூட நீ இரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும். ஆமென். அல்லேலூயா. அபாய்ட் இன் மீ. ஆங்கிலத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்ற பதத்துக்கு ஆங்கிலத்தில் அபாய்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபாய்ட் என்று சொன்னால் கை கொண்டு, நமக்குள்ளே அவருடைய வார்த்தை கரைந்து நம்மோடு அவர் உறைந்து அந்த நிலையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும். அடுத்தது 2வது ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உங்களிலும். இந்த மாதம் நான் கொடுத்திருக்கிற தலைப்பு வெற்றியை நோக்கி, டுவர்ட்ஸ் சக்சஸ். அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது, இந்த வசனத்தில் 2வது பகுதி சொல்லுது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கப்படும் சொல்லல, என்னன்னு சொல்லப்படும்? செய்யப்படும். உன் முயற்சிகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உன் வெற்றிகளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் செய்கிறேன். நீ என்னில் நிலைத்திரு, என் வார்த்தை உன்னிலே நிலைத்திருக்கட்டும். தினந்தோறும் என்னை தேடு, தினந்தோறும் வேதத்தை வாசி, முழங்கால் போட்டு என்னை நோக்கி பாரு என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான சபையாரே, வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைகள். நிபந்தனைகள் இல்லாமல் வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும், வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா சில நிபந்தனைகளை நம்ம செய்யணும். இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், அந்த நீ செஞ்சா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அதுதான் நிபந்தனை. இந்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் என்ன நிபந்தனையை கொடுக்கிறார்? நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க இடம் கொடுங்கள். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளே நிலைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அவரில் நிலைத்திருக்கிறோமா? நம்ம அவரோடு சரியான உறவில் இருக்கிறோமா? whether we have a proper relationship with God, அவரோடு நம்ம சரியான ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோமா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கை தட்டினா ஓசை வராது, அப்படி தானே? 2 கை தட்டினா தான் என்ன வரும்? ஓசை வரும். 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பேசினாதான் உறவு உண்டாகும். 2 நபர்கள் ஒருவர் சம்பாஷித்தால்தான் அந்த உறவில் மேம்பாடு உண்டாகும். ஒருவருக்கொருவர் பேசினாதான் இந்த உறவு சரியாக நிற்குமா என்பது தெரியும். இன்றைக்கி அநேக காதல் திருமணங்கள் தோல்வியடைகிறதுக்கு காரணம் என்ன? காதலிக்கும் போது பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வேறு, கல்யாணம் வந்துருச்சுன்னா வேறு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காதலிக்கும் போது பேசுகிற வார்த்தைகள்
காரசாரமாக இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேனில் இட்ட பணியாரம் போல இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமாம், தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பணியாரமும் இருக்காது, தேனும் இருக்காது. ஹல்லேலூயா. வாழ்க்கை நிசப்தங்களை புரிந்து கொள்ளணும். உறவு வளரணும்னா பேச்சுவார்த்தை வேணும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு சுவாரஸ்யமாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. எது மேலேயோ சுவாரஸ்யமான உறவு இருக்குது. மொபைல் மேலே சுவாரஸ்யமான உறவு, அதை பிரிக்கவே முடியல நம்மளை விட்டு. How much we abide in God. அருமையான கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, அவருக்குள்ளாக நிலைத்திருக்கணும்னு அவர் நம்மளே விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே அவர் நம்மோட இருக்கணும்னு விருப்பம் இருக்கும். ஆண்டவர் என்னோடையே இருக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவீங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் ஆண்டவரோடையே நெருக்கமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்முடைய பிரச்சனை அதுதான். அதனால தான் ஆண்டவர் இந்த மாதம் நான் இருக்கிறத அப்படின்றத கொஞ்சம் மாற்றி நீ இருக்கிறியான்னு கேட்குறாரு. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் ரிலேஷன்ஷிப். பக்கத்தில் உள்ள சொல்லுங்கள், அதுதான் ரிலேஷன்ஷிப். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது. ஆமென். இந்த 5 மாதத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் பேசும்போது சில இடைவெளி வரும். காற்று உள்ளே போகிறது மாதிரி என்ன வரும்? இடைவெளி வரும். தெரிஞ்சுக்கோ. இப்போ எல்லாம் நல்லா இருக்கும். 1 மாதம் தானே இருக்குது, நல்லா இருக்கும். ஒரு காற்றின் இடைவெளி வரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல எவன் நிற்கிறானோ அவன் தான் நல்ல குடும்பஸ்தனாக மாறுவான். ஹல்லேலூயா. எதெல்லாம் பிடிக்காதோ உங்களுக்கு அதெல்லாம் அங்கே இருக்கும். எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் அங்கே இருக்கும். நாற்றம் வரும். சிலதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கெல்லாம் நடுவில் அந்த உறவை சரி பண்ணுறான் பாருங்க. 1 மாதம் 400 கல்யாணம் நடக்குதுன்னா இதை சரி பண்ணுறவன் எத்தனை பேர் தான்? 4 பேர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேது சத்தம். குடும்ப கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 50-60 பேர் நிற்பானுங்க. ஒரு மாதத்துடைய கல்யாண ரேஷியோவில் 70% 30% பேர் அங்கே டிவோர்ஸுக்கு நிற்பான். ஏன்? உறவு அது சரியாக ஆகாது. சரியாக ஆக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உறவு சரியாக ஆகாது. ஆமாம், அது சரியாக ஆக்கணும். அந்த காலத்துக்காரங்களாம் என்ன பண்ணாங்க? சரியாக ஆக்கினாங்க. இப்போ யாரும் சரியாக ஆக்குறது? சரியாகலையா? இவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு, நான் பொடியை தூக்கிட்டு அம்மா தான் ரெடியாக இருக்குது. நல்ல கவனிங்க. உறவு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும். ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை செட்ரைட் பண்ணணும். ஒருவருக்கு ஒருவர். இப்போ ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப் எடுத்துங்க. ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் பார்த்துங்க. அவருக்கு நம்ம குறை எல்லாம் தெரியும். நம்ம யாருன்னு நல்லா தெரியும். அவர் நம்மோடு இருக்கிற உறவை மேம்படுத்த நினைக்கிற தேவன். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட குறை கண்டுபிடிப்போம். ஏன் நம்ம ஆண்டவரோட உறவில் இருக்க முடியல? நம்ம ஆண்டவர்கிட்ட குறை கண்டுபிடிப்போம். எப்படி? நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஜெபத்தை என்ன பண்ணலவே இல்லை ஆண்டவரே, கேட்கவே இல்லை. ஏன் ஆண்டவரே இந்த தாமதம்? ஏன் ஆண்டவரே என்ன இப்படி உடைக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்ன கைவிட்டீங்க? ஏன் ஆண்டவரே இந்த மனுஷன்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்தீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி பல்ல கடிக்கிறாங்க? என்கிட்ட என்ன குறை இருக்கு? என்ன கண்டா ஏன் இவர்களுக்கு பிடிக்கல? நான் கேட்டதே இல்லை ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட நான் முறுமுறுத்ததே இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் எதிர்வினை பேசினதே இல்லைன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருப்போம். சில பேர் பயங்கரமாக சண்டை போட்டிருப்போம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்மள்கிட்ட சண்டை போட்டதே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால தான் அந்த உறவு இத்தனை நாளும் ஓடிக்கிட்டே இருக்கு. புரியுறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் மணவாளன், நான் மணவாட்டி.
நான் பல தடவை அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். இங்க இருக்கிற மனைவி மாற்ற கேட்டு போறங்க, ஏன் அவங்க கணவனை விட்டு அவங்க இன்னும் போகல தெரியுமா? சகித்துக் கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார். இங்க இருக்கிற கணவன் மாற்ற கேட்டு பாருங்க, அவங்க மனைவியை ஏன் விட்டுட்டு இன்னும் போல தெரியுமா? ஏற்றுக்கொள்கிறார்கள், சகித்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சொல்றாரு, என்னில நிலைத்திரு. எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காத, என்னில என்ன பண்ண, நிலைத்திரு. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிற அனுபவம் ஒரு உன்னதமான அனுபவம். நிலைத்திருக்கிறவனுக்கு தான் வாக்குத்தத்தம் சொல்லுது, கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணப்படுமா, கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, செய்யப்படும். இந்த மாதம் நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை அப்பா உங்களுக்கு தரணும்னா அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதே யோவான் இன்னொரு டைரக்ஷன்ல அதை சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3:22 வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது. அவருக்கு பிரியமானதை செய்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் பாஸ்டர். எத்தனையோ அசிங்கத்தெல்லாம் என் வாழ்க்கையில் வச்சிருந்தேன் பாஸ்டர், ஆண்டவர் அறிஞ்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக தோணுது, எனக்கு பிடிக்கல. சில பாவங்கள் மேல் நான் வெற்றி பெறுறேன். இப்போல்லாம் எனக்கு அந்த பாவத்தின் மேல் தாகம் இல்லை, ஒரு நாள் டெஸ்பரேஷனாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு விருப்பமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறது சாதாரண காரியம் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம். இயேசு பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும். பிதாவுக்கு பிரியம் என்ன? இயேசு சிலுவையில் என்ன பண்ணணும்? மரிக்கணும். எல்லாரும் கவனிங்க, சிலுவையில் மரிக்கணும். எப்படி மரிக்கணும்? 12 சீசர்கள் அவர்களை காட்டி கொடுக்கணும். கெத்செமனே தோட்டம் என்றால் பழங்களை பிழிந்து எண்ணெய் எடுப்பார்கள். அந்த ஒலிவ தோட்டத்துக்குள்ள ஆங்காங்கே எண்ணெயை பிழிகிற மிஷின் இருக்கும். இந்த ஒலிவ மரத்தினுடைய காய்களை எல்லாம் விளைஞ்ச உடனே அதை எடுத்து ஒன்றாய் சேகரித்து ஒரு மிஷினில் போட்டு பிழிவாங்க. அதை பிழிஞ்சு அதிலேருந்து வர்ற சாரை அவர்கள் எண்ணெயாக சுத்திகரித்து மாற்றுவார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசிட்டோம். இயேசு அந்த ஒலிவ மலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னோடு இந்த சீசர்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, எப்பா இன்றைக்கு ராத்திரி எனக்கு ரொம்ப வியாகுலமாக இருக்கு, என் இருதயெல்லாம் பிழியப்படுது, கொலை நடுங்குது, என் சரீரமெல்லாம் அப்படியே அந்த வேர்வையின் பெருத்துளியெல்லாம் ரத்தமாக வெளியே வர்றது மாதிரி எனக்கு என்னவோ பண்ணுது. ஏசு அப்படி தான் பண்ணியிருப்பார். ஏசு படத்தில் பார்க்குற மாதிரி சீசர்களை எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்க. He describes his agony. இயேசு வந்து ஒரு இமோஷனல் பர்சன். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு இமோஷனல் பர்சன். ஆமாம், அவர் ஐ லவ் யூ சொல்லணும்னு என்ன பண்ணுவார்? அதனால தான் ஆராதனை நேரத்தில் கையை உயர்த்தி உருகி ஆராதிக்கிறோம். இயேசு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் பெருந்துளி, அவர் வேர்வையின் பெருந்துளிகள் என்னவா மாறுதான்? இந்த சரீரத்தில் கண்ணுக்கு தெரியாத மைன்யூட்டான ஓட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓட்டைகள் வழியாக தான் நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த கெட்ட ஸ்வெட்டிங்ஸ் எல்லாம் வெளியில் வரும், வேர்வைகள் எல்லாம் வெளியில் வரும், ஸ்வெட் ஆகும். அந்த வழியாக என்ன வருது? ரத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேசிவ் ஹார்ட் அட்டாக், ஒரு பயங்கரமான பூகம்பம் கடல் கடியில் நடந்தால் தான் சுனாமி வரும். இயேசுடைய சரீரத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம், ஒரு அதிர்வு உண்டாயிருக்கு. இயேசுடைய சரீரத்துக்குள்ள சிலுவைக்கு போய் தான் அவர் ரத்தம் சிந்தணும்னு இல்லை, இப்பவே அவர் ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிட்டாரு, இப்பவே அவர் மரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக? பிதா கொடுத்த அந்த வழியில் அவர் நடக்கிறார். பிதா தனக்கு உண்டாக்கியிருக்க அந்த வழியாக அவர் நடக்கிறார். எதை நோக்கி நடக்கிறார்?
ஒரு பெரிய வெற்றியை நோக்கி அவர் நடக்கிறார். சரீரத்தின் அந்த தோள்கள் இருந்து அப்படியே ரத்தமா வடியுது. அந்த வார்த்தையை, அந்த அந்த நிலையை விவரிக்க முடியாத ஒரு வேதனையாய் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய தோள்களுடைய அந்த மைன்யூட்டான, நம்முடைய வேர்வை வருகிற அந்த மைன்யூட்டான அந்த இடம் வழியாக ரத்தம் வரணும்னா அவன் சரீரத்தில் அப்படி ஒரு ஹார்ட் அட்டாக், அப்படி ஒரு பயங்கரமான ஒரு உள்ள ஒரு சுனாமி, உள்ள ஒரு நிலநடுக்கம் உண்டானதான் அப்படி வரும். வாய் வழியாக வரும் ரத்தம். சில மேசிவ் அட்டாக் வரும்போது மூக்கு வழியாக, காது வழியாக ரத்தம் வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சரீரத்தின் முழு வழியாகவும் ரத்தம் கொட்டுகிறது. வேர்வையை போல ரத்தம் வந்து நிற்கிறது. ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆகனி, கொடூரமான வேதனை. சிலுவையில் போய் படல, அதற்கு முன்னாடியே அந்த வேதனை. அந்த வேதனைக்கு முன்னாக இயேசு ஒரு மனுஷன் கேட்கறது மாதிரி சீசரிடத்தில் கேட்டார், எனக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிதாவோடு இருக்கிற உறவை மேம்படுத்துகிறதற்காக, பிதா சொன்ன ஒரு வார்த்தையை செய்து முடிப்பதற்காக, தன் கையினால் மண்ணினால் பிசைது செய்யப்பட்டு தன் உருவத்தில் பங்குள்ளவனாய் மாற்றப்பட்ட மனிதனுடைய ரட்சிப்புக்காய், அந்த உறவை மேம்படுத்த, பிசாசு அறுத்து போட்ட உறவை, பிசாசு சிதைத்து போட்ட உறவை, பிசாசு கெடுத்து போட்ட உறவை, பாவத்தை கொண்டு வந்து நார பண்ணின உறவை அப்படியே விட்டுவிட அவர் நினைக்கவில்லை. அதை மேம்படுத்த நினைத்தார். நம்மிலே அவர் நிலைத்திருக்க அவர் ஆசைப்பட்டதினால் அவர் மரணத்தை தழுவினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தின் பெருந்துளிகளாய், வேர்வையின் பெருந்துளிகள் இரத்தமாய் வெளியே வருது. தொடச்சிட்டு, தன் அங்கியில் அவர் தொடச்சிட்டு சீசர்களை போய் பார்க்குறார். எதுக்கு பார்த்தார் தெரியுமா? அவர் வேதனையை சொல்கிறதுக்காக போய் பார்க்குறாரு. கவனிங்க, எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது சொல்ல போய் பார்க்குறாரு. ஷேர் பண்ண போகிறார். நம்ம சில நேரத்தில் நினைப்போம், நம்மளை ஷேர் பண்ணுறது யாரும் இல்லை, நம்ம பிரச்சனையை ஷேர் பண்ண யாரும் இல்லை. இயேசு ஷேர் பண்ண போகிறாரு. ஷேர் பண்ண நினச்சா அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எவன் ரத்த வேர்வை வடித்தா எனக்கு என்ன? அவன் தூங்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நமக்கு ஏன் ஊழியம் செய்ய மனசு வரல? எவன் கெடுக்கிட்டு போனால் நமக்கு என்ன? 20ஆம் தேதி பவர் சண்டே. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லணும், சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. ஆமாம், இதுதான் பாஸ்டருக்கு வேலை. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவருடைய எண்ணிக்கை குறையும்னா சபை தரம் கெட்டதாக போயிட்டே இருக்கும், கிறிஸ்தவம் தரம் கெட்டதாக போயிட்டே இருக்கும். வந்து பார்க்குறது எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட போய் என்ன சொல்கிறது? ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? உங்களை அழைச்ச தேவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா? நீ போடுற 10 ரூபா காணிக்க எதிர்பார்க்குறாரா? 10 ரூபா காணிக்க போடுவே, அதை எதிர்பார்க்குறாரா? இந்த சிலுவையை தியானிக்கிற இந்த நாளில் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசித்தா முக்குரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறவளா இருந்தால் திருட்டுத்தனமாக வாயில் இங்கே ஒன்று வைப்பாங்களே, வைக்க மாட்டீங்க. ஆண்டவரை நேசிக்கிறவளா இருந்தால் 24/7 மொபைலில் உட்காந்து நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னு ஆசை, உங்கள் தாகம் அவர் மேலே இருக்குன்னா, உங்கள் ஆசை அவர் மேலே இருக்குன்னா, ஒரு நாள் 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவரோட நிலைத்திருக்க நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? குடும்ப ஜெபம்ல வீட்டில் குடும்ப கத்தருக்குள்ளே வளர்றதுக்கு குடும்ப தலைவனோ தலைவியோ முயற்சி செய்கிறதில்ல.
அவருக்குள் நீ நிலைத்திருக்கலன்னா உனக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? வசனத்துடைய 2வது பகுதி சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால்தான் நீ கேட்டுக்கொள்வது உனக்கு செய்யப்படும். உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னா நீ நிலைத்திருக்கணும் ஆண்டவருக்குள்ள. மாம்சம் சாகணும், மாம்சத்தின் ஆசை அதனுடைய இச்சைகள் ஒழியணும். கிறிஸ்து எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்? 25 வயது விசுவாசி, 25 வருஷமா விசுவாசி. இயேசு உனக்குள்ள எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்? இயேசு வளர முடியல, மூக்கு பொடி போடுற. இயேசுவால நீ போடுற மூக்கு முடியை பொறுத்துக்க முடியுமா? வேசித்தனம் பண்ற இயேசுவால பொறுத்துக்க முடியுமா? 2 வாழ்க்கை வாழ்ற. இங்க ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். டபுள் டமாக்கா. இயேசு வளருவாரா? சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கை என் வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று அறியாமலே நீ செத்துக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம நினைப்போம், இங்கே இருக்கிற சில வாலிபர், ஆஹா நம்ம ஒரு சூப்பரான ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், ஜாலியாக வாழணும், அங்கே ஹனிமூன் போகணும், இங்கே அவ்வளோதான் முடிஞ்சிடும். இப்படின்னுக்குள்ளாட்டி முடிஞ்சிடும். நிலைத்திருக்கிறதுல ஜாக்கிரதையாரு. கல்லனை போல கடைசி நேரத்தில் ஓடிடலாம் நினைக்காத. நீ நானும் கல்லன் இல்லை, பிள்ளைன்ற புத்திர சுவிகாரத்தை பெற்று ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? அவன் எல்லாம் சொல்றான். அவன் என்ன சொன்னா நீங்க பதிவு பண்ணல, நான் சொல்றேன் கேளுங்க. எஸ் சாரி சாரி எஸ், என்ன சொல்றது? டேய் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? முடியல ஆண்டவரே. 5000 பேருக்கு பிரெட்டு நத்தை கொடுத்து கை காலெலாம் என்ன பண்ணுது, வலிக்குது ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. செத்துங்க. அவர்களுக்காக அவர் பிதாவினோடு கூட பரிந்து பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டா, நீ செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு நடுவுலையும் உன் மேலே இன்னும் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கனி கொடுப்பேன்னு ஆண்டவர் காத்திருக்கிறார். வேருக்கு அடியில் கோடாரி வைக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா பிதாவை பார்த்து சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. அருமையான சகோதரனே சகோதரனே, வேற ஒன்றும் ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்கல. நீ என்னிலே நிலைத்திருப்பேன்னா நீ கேட்டுக்கொள்வதெல்லாம் உனக்கு நான் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை அரெஸ்ட் பண்ண வராங்க. கவனிங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். இயேசுவை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. ரோம சேவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 150 சேவகர்கள் இயேசுவை பிடிக்க வந்தாங்களா அன்று இரவு. கூட யார் வர்றது இயேசுவை பிடிக்கிறதுக்கு? இயேசுவோட 3.5 வருஷ காலம் கூடவே இருந்து அவருக்கு சீசனாக இருந்த யூதாஸ் காரியோத். இயேசு இருக்கிற இடம் எனக்கு தெரியும், வாங்க. இயேசுவை காட்டி கொடுத்தான். எப்படி காட்டி கொடுத்தான்? முத்தத்தினால காட்டி கொடுத்தான். ஹல்லேலூயா. ஏன் முத்தத்தினால இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான்? இயேசுடைய சீசர்கள் எல்லாம் இயேசுவை போலவே இருப்பாங்க. தாடி. பேதுருக்கு கொஞ்சம் வயசு அதிகம், அவனுக்கு ஒரு வேளை சொட்டை விழுந்திருக்கலாம். இருந்தாலும் சைடில் என்ன இருந்துச்சு? நடுவில் கேப்பாக இருந்திருக்கும். சைட்லலாம் என்ன இருந்திருக்கும்? நீட்டமான முடி, நீல அங்கி. இயேசு மிக அழகானவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. 1000-10,000ங்களிலும் இளம் வாலிபன். 33 வயசு தான். செவந்த மேனி, சுண்டுனா ரத்தம் வரும். இயேசுடைய சீசர்கள் எல்லாம் இயேசுவை போலவே இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் குரு. குருவை போல தான் சிஷியன் இருப்பான். எப்பா இதில் இயேசு யாருன்னே தெரியல. இருங்க, நான் முத்தம் கொடுக்குறேன், அவர் தான். ஹல்லேலூயா. யூதாஸ் நினச்சான் இயேசு தப்பிச்சிடுவார். இயேசு தப்பிக்கல.
சில நேரத்தில் நமக்கு துரோகம் செய்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க நினைப்பாங்க நம்ம தப்பிச்சிருவோம். நல்ல கவனிங்க, இயேசுவை போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குறான். அவன் ஏன் முத்தத்தை சூஸ் பண்ணான்? போய் பக்கத்தில் இவர் தான் இயேசு, இவர் தான் இயேசுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் முத்தத்தை சூஸ் பண்ணான் அப்படின்னா, he knows very well Jesus is an emotional person. இயேசு உணர்ச்சிகளுக்கு அதிக இடம் கொடுக்கிறவர், உணர்வுகளுக்கு அதிக இடம் கொடுக்கிறவர். இன்றைக்கும் இயேசு உணர்வுகளுக்கு அதிக இடம் கொடுக்கிறவர். கிறிஸ்தவம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அது ரிச்சுவல்ஸ் என்னென்ன? சம்பிரதாயங்களுக்கு உடன்பட்டதல்ல. கிறிஸ்தவம் உணர்ச்சிகளுக்கு உட்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக உபவாசம் இருக்கிறாங்க. ஏன்? உபவாசம் இருந்து அவருக்கு பிரியமாக மாறுறாங்க. உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக பாட்டு இயற்றுறாங்க. இப்போ தான் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு அவன்லாம் பாட்டு இயற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆதி காலத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பாடலை இயற்றினார்கள். ஏன்? உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் மேல் இருக்கிற காதலை வெளிப்படுத்துகிறதற்காக பாடலை எழுதினாங்க. சாரோன், நவரோஜி, இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும். அதனால தான் அவன் செலக்ட் பண்ணான். முத்தை நான் யாருக்கு கொடுக்குறனோ அவர் தான் இயேசு. இன்னைக்கு நம்ம இயேசுவை எப்படி காட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? அவரோடு கூட நிலைத்திராத தன்மை எங்கே தெரியும்? எங்கே நம்ம புத்தியை காட்டணும்னு ஒரு சூழ்நிலை வருதோ அப்போ நம்ம உணர்ச்சிகளை அடக்கி அவருக்கு பிரியமான உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோமா, இல்லை காய்மகாரத்தை வெளிப்படுத்துகிறோமா? எங்கே பழி தீர்க்கணுன்ற இடம் வருதோ பழி தீர்த்துறோம்ல. எங்கே நம்ம யாருன்னு காட்டணுமோ அங்கே காட்டிடுறோம்ல. எங்கே நம்ம திமிரை காட்டணுமோ அங்கே காட்டிடுறோம்ல. தாழ்ந்து போகிறோமா? எங்கேயாவது மடங்கி போகிறோமா? கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னா நீ தாழ்ந்து போகணுமே. என்னைக்காவது நீ தாழ்ந்து போயிருக்கியா? ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட இத்தனை நாள் ஆச்சு. தாழ்ந்து போகிற இடத்துல தாழ்ந்து போயிருக்கியா? கற்றிருக்கியா? ஒருவேளை இருந்திருக்கலாம். இப்போ ஏன் அப்படி தானே இருக்கு? யாராவது ஒரு வார்த்தை சொன்னா 4 வார்த்தை பேசுறோம்ல. நம்ம கொழுப்பெல்லாம் காட்டுறோம்ல, நம்ம யாருன்னு காட்டுறோம்ல, நம்ம ஜாதி பெருமையை காட்டுறோம்ல, நம்ம பேக்ரவுண்டை காட்டுறோம்ல. அவர் நமக்குள்ள நிலைத்திருந்தா இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் நடக்காது. சூழ்ச்சி பண்றோம்ல, பின்னாடி பேசுறோம்ல, மார்க் போடுறோம்ல, இன்னும் ஒரு கண்ணை வச்சு பார்க்குறோம்ல. நம்ம ஒரு கண்ணாடி போட்டிருப்போம், அந்த கண்ணாடியை போட்டு எல்லாரையும் சென்ஸ் பண்றோம்ல. உணர்ச்சி வசப்படுகிறவன் தவறானதை செய்வான். உணர்ச்சிக்குள் ஊன்ற கட்டப்படுகிறவன் என்ன தெரியுமா செய்வான்? எல்லா இடத்துலையும் அவரோடு கூட பாடுபட நிற்பான். பேதுரு உணர்ச்சி வசப்படுறவன் என்பது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பெண் வந்து சொல்றா, இவனும் அவரோடு இருந்தவன் தான். கவனிக்கிறீங்களா? இவனும் அவரோடு இருந்தவன் தான். அவன் சொல்றான், இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, உணர்ச்சியில் வாழாதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு இயேசுவை பின்பற்றாதுங்க. ஆமாம், உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றினா மாத சம்பளம் வாங்கின உடனே ஓடி நேராக போய் ஒரு வெள்ளை சட்டை வாங்கிட்டு வந்து ஒரு வெள்ளை புடவை. இந்த மாதம் நம்ம குடும்பமாக வெள்ளையாக போகிறோன்னா குடும்பமாக, அடுத்த மாதம் குடும்பமும் போச்சு, வெள்ளையும் போச்சு. உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஆரம்பிக்கிற அநேகருடைய ஓட்டம் இன்னைக்கு போயிடுச்சு. உணர்ச்சி வசத்தில் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. காதை எடுத்து வெட்டிட்டான். ஏசு காதை எடுத்து பொறுத்துறார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால மடிவான். பட்டயத்தை உரைக்குள்ளே போடு. ஏசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ நிற்கணும் பேதுருவே, நீ நிலைத்திருக்கிறையான்றதை காட்டணும். நீ வெட்டினது கரெக்டு தான், சூப்பர். இயேசு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண வந்தோடனே அவன் யார் எப்பேற்பட்ட பெரிய பதவியில் இருக்கிறான்னு கூட பார்க்காம அவன் காதை நீ வெட்டினது கரெக்டு, மெச்சிக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஆனால் இப்போ ப்ரூஃப் பண்ண. இது உணர்ச்சி வசப்படுவதில்ல, என்னுடைய உணர்ச்சி வசப்படுவதல்ல, என்னுடைய உணர்ச்சி அவருக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டு. நீ இயேசுவோட நில்லு, அவரோடு சிலுவையை சுமக்க ஆயத்தப்படு. அந்த இடம் வரும்போது யார் என்றே தெரியாது என்று இயேசுவை மறுதலித்து
போயிட்டான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இயேசுவை மறுதலிக்கிறோம்? நீ வேலை பார்க்குற இடத்துல, உன் அண்டை வீட்டுக்கிட்ட இயேசுவை மறுதலிக்கிறோம்ல. இயேசுவை எத்தனை இடத்துல மறுதலிக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றி 10 வருஷம் ஆச்சு. ஒரு சாதாரண ஸ்டிக்கர் போட்ட உன்னால் விட முடியலல்ல. யாரையோ ஒரு ஆளை பிரியப்படுத்துறதுக்காக ஒட்ட வச்சிட்ருக்க. ஒரு சாதாரண கெட்ட வார்த்தை பேசுறது உன்னால் முடியலல்ல. ஆனால் பந்தி எடுக்க வெள்ளையும் போட்டு அழகாக உட்காந்துருக்கியே, அருவருப்பல்ல உனக்கு? உன் வாய் முழுசும் அசுத்தமான கிருமிகள் இருக்கே, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறியே. முயற்சி செய்தியா? குறைஞ்சபட்ச முயற்சி செய்தியா? திருடுறிய, உன் தாயும் தகப்பனையும் கொள்ளையிடுறிய, இயேசுவை மறுதலிக்கிறிய, ஸ்கூல்ல போய் உட்காந்து சினிமா கதை பேசுறிய, அசிங்கமான காரியத்தை பேசுறிய. ஒரு நாளாவது நான் ஏசப்பா பிள்ளை, இனிமே என்கிட்ட இப்படி பேசாதுங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கியா? உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். ஆனால் உண்மையாக உன்னுடைய உணர்ச்சி அவரிலே கட்டப்படவில்லை. பேதுருவே, அவரிலே கட்டப்படவில்லை. நீ மரிக்கணும். தேற்றுப்போன சீசர்கள்லாம் ஒரு நாள் ஜெயித்தார்கள், யூதாசை தவிர. ஒரு நாள் எந்த வாய் இயேசுவை மறுதலித்ததோ அதே பேதுரு கிறிஸ்துவுக்காய் அவனை சிலுவையில் அறை கொண்டு போனார்கள். அவன் சொன்னான், என் நேசரை போல சிலுவையில் அறையப்படுறதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள். பேதுருவை தரைக்கீழாக சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். 11 சீஷர்களும் பேதுருவோடு பவுலோடு கூட சேர்த்து 12 பேரும், பிரதான அப்போஸ்தலர்கள் 12 பேரும், அதிகமான பேர் கிறிஸ்துவுக்காய் அகால மரணங்களை சந்தித்தார்கள். எரிகிற எண்ணெய் கொப்பரைகளுக்குள்ளாக போடப்பட்டார்கள். தோளினால், பச்சையான தோளினால் அவர்களை சுற்றி வெயிலிலே போட்டார்கள். காய 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 அவர்கள் சரீரங்கள் உடுங்கி உடைந்து அணுவாய் செத்தார்கள். பத்மோ தீவிலே மனித நடமாட்டம் இல்லாத பல அடி ஆழங்களுக்கு அடியிலே மனித சத்தம் கூட கேட்க முடியாத இடங்களிலே வருடக்கணக்காய் அவர்களை போட்டு சித்திரவதை செய்தார்கள். உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் உணர்ச்சி முழுவதும் அவருக்குள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள். தன்னை வெறுத்து கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட்டிருந்த மேலை நாட்டு மிஷனரிமார்கள் இந்த தேசத்தில் கால் எடுத்து வைத்ததுனால தான் நீங்களும் நான் இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கோம். பிரதர் சிஸ்டர், மறந்துடாத, உள்ளாடை உடுத்தி உட்கார்ந்துருக்கிறோம். தலையை பின்னி சமைச்சு வலது கையினால் சாப்பிடுகிறோம். யார் கற்றுக் கொடுத்தது? யார் கற்றுக் கொடுத்தது? ஆரியர்கள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவதையும் தாழ்ந்த சாதியை சார்ந்தவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைத்திருந்தார்கள். அவர்கள் இருக்கிற சைடில் செருப்பை கையில் கழட்டிட்டு நடந்து போக வேண்டிய காலங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வரை இருந்தது. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்த மிஷனரிமார்கள் தன்னிலங்களை எல்லாம் விட்டு தனக்கிருந்த ஆடம்பரங்கள், தனக்கிருந்த சொத்து சுகங்கள், தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் மேன்மையானவைகள் எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு இன்றைக்கு அவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள். இயேசுவின் சிலுவை அன்பை சொல்லிக் கொடுத்தவருடைய கல்லறை எங்கிருக்கிறதே என்று தெரியாமல் இடத்தில் இருக்கிறது. அதனால் அவர்கள் தெரியாமல் போய்விடப் போவதில்லை. ஒரு நாள் பரமபிதாவுடைய 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும்போது அவர்கள் நம்மை ஆளுவார்கள். நாம் அவர்களோடு கூட சேர்ந்து ஆளுவோம். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது கடினமான காரியம்தான். அதுக்கு நம்ம தியாகம் பண்ணணும், அதுக்கு நம்ம மறிக்கணும், அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், உணர்ச்சிகளை அடைக்க பழக்கணும். இல்லைனா அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியாது. ஜென்ம ஜென்மமாக நீ சண்டைக்காரி, உன் அம்மா சண்டைக்காரி, உன் அம்மாவுடைய அம்மா சண்டை ப்ளஸ் சண்டைக்காரி, உங்கள் அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா உலகம் அறிந்த சண்டைக்காரி. ஆனால் நீ சண்டைக்காரி இல்லை.
நீ இயேசுவின் சிலுவையை சுமக்கிறவள், நீ இயேசுவின் சிலுவையை சுமக்கிறவள். உங்கள் அப்பன் திருட, உங்கள் அப்பாவுடைய அப்பன் பயங்கர திருட, வேசிக்கல்ல. உனக்குள்ள அந்த ரத்தம் வரும், உனக்குள்ள அந்த எண்ணம் வரும், அது ஒன்றை ஆளுகை செய்யும், விடாது. ஆனால் மடங்கிறாத, விட்டு கொடுத்துடாத. உனக்குள்ள அந்த ரத்தம் இல்லை, உனக்குள்ள பிதாவின் ரத்தம் ஓடுகிறது, உனக்குள்ள பிதாவின் ரத்தம் ஓடுகிறது. நீ சிலுவை கலாச்சாரத்துக்குரியவள், நீ சிலுவை கலாச்சாரத்துக்குரியவன், மறந்துடாத. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் உங்களில் நிலைத்திருக்கணும் அப்பா. சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நான் உங்களில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே, நான் உங்களில் நிலைத்திருக்கணும். அப்பாவை பார்த்து சொல்லுங்கள். இந்த 4வது மாதம் ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். உன் ஆசையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், எல்லாம் உனக்கு நடக்கும்.